Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட ஹாலிடே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா Thursday ஈவினிங். அடுத்து வர 3 நாளுமே எங்களுக்கு வந்து ஹாலிடே தான். இந்த குட் ஃப்ரைடேனால ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து டின்னர் எனக்கு சமைக்கணுன்ற ஐடியாவே இல்லை. ஸோ அதனால ஓகே வந்து நம்ம மெக்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மெக்டிக்கு போயிட்டு இருக்கோம். No full games தான். இது $4 $3 தான் எல்லாமே. இது வந்து கிட்ஸை அந்த ஹாலிடே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ், இது வந்து மெக் ஃப்ராப்பி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மெக்டொனால்ட்ஸோட அந்த ஃப்ராப்பி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்களோட ஃப்ரைடு சிக்கனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹாலிடே அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த பொட்டேட்டோவில் இந்த கிராஸ்கட் ஃப்ரைஸ் அப்புறம் வந்து இந்த ட்விஸ்டட் ஃப்ரைஸ்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். மற்ற நார்மல் டைமில் நமக்கு வந்து ஃப்ரைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து குட் ஃப்ரைடேனால இந்த மாதிரி இந்த கிராஸ்கட் பொட்டேட்டோ ஃப்ரைலாம் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கான டின்னர் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. எனக்கு ஸோ டின்னர் முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி வந்து ஹாலிடேனால நம்ம வந்து எப்படியும் வந்து வீக் எண்டில் தான் வந்து இந்த பூரி இதெல்லாம் செய்வேன். ஏன்னா வந்து வீக் டேஸில் நமக்கு பூரி செய்கிறதுக்கெலாம் டைமே இருக்காது. ஸோ பூரிக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். இது வந்து பூரி மசாலுக்கு வந்து கடுகு, இந்த பருப்பு, சீரகம், கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நிறைய தக்காளி சேர்த்தா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வரும். இது தக்காளி சேர்க்காமையும் இந்த பூரி மசாலா செய்வாங்க, தக்காளி சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து அந்த கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். நான் இந்த மசாலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே நான் ஊற்றிட்டேன். நான் பொட்டேட்டோ ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம வந்து அந்த பீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து கடைசியாக இதில் வந்து 2 ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்தோன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிரேவிக்கும் நல்லா வந்து திக்னஸ் வந்து கொடுக்கும், அதாவது அந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கும். நான் வந்து ஏற்கனவே நிறைய தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா இந்த தடவை நான் நிறையாவே தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ கடலை மாவையும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு போட்டு கரைச்சி விட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸ் வந்துடும். இது கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு உங்களுக்கு நல்லாவே திக்னஸ் வந்துடும். ஸோ நான் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். இது வந்து சூப்பரான ஒரு பொட்டேட்டோ மசால் கிரேவி. ஸோ பூரியும் நான் வந்து பூரிக்கும் நல்லா தேய்ச்சி வச்சிட்டேன். ஸோ அதையும் நம்ம வந்து சுட்டெடுத்துடலாம். இன்றைக்கி ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி பொட்டேட்டோ மசாலா தான். ஸோ சூப்பரான பஃபியான பூரி. பூரிக்கு மாவு பிசைஞ்சும் போது உங்களுக்கு நல்லா வந்து மாவு வந்து டைட்டாக இருக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு பூரியில் இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் நல்லா வந்து பஃபியாக வரும். ஸோ ரொம்ப சூப்பரான சாஃப்டான பூரி. இன்றைக்கான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேனால் எப்படியும் வந்து ஒரு ஹேர் பேக் வந்து போடணும். இன்றைக்கி வந்து ஆனியன் ஜூஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியனை வந்து நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன்.
ஸோ நானும் வந்து ஹேர் பேக் வந்து போட்டாச்சு. ஒரு 30 to ஒரு 1 ஹவர் வந்து நான் ஊற விட்டுருவேன். ஸோ அந்த ஊறுற சமயத்தில் நான் பாத்திரமும் கழுவியாச்சு. அன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா காலையிலே வந்து நல்ல ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் வந்து முட்டைக்கோசும் பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தாளிக்கணும் கடைசியாக. அப்புறம் ரசமும் தயிரும், இவ்வளோ தான். இது வந்து வேணும், ஆம்லேட் வேணும்னா வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இன்னும் சமையல் ரொம்ப ஈஸியான சமையல் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமைனா நமக்கு க்ளீனிங் வேலை, இந்த மாதிரி தலைக்கு குளிக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 7:30க்கு மேலே இருக்கும். நான் இந்த டைம் தான் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போவேன். ஸோ ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ப்ளே கிரவுண்டுக்கும் போகலை. ஸோ அதனால் வீட்டிலே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாம். வெங்காய சட்னி. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெனஸ்டே, அதாவது தேர்ஸ்டே ஈவினிங்கே அரைச்சி வச்ச மாவு தான். சூப்பராக வந்து இன்றைக்கி ஒரு சம்டைம்ஸ் வந்து எனக்கு மாவு நல்லா சூப்பராக வந்துடும். அது வந்து இட்லிக்கு சூப்பராக கிடைக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். இந்த தடவை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உளுந்து வந்து நிறைய நேரம் ஊற வச்சுருந்தேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு வந்து 5 hours வந்து உளுந்து ஊறிடுச்சு. அதனால் மாவு எனக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக வந்தது. இட்லியும் வந்து சாஃப்டாக வந்தது. நீங்கள் இந்த டிப்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து நிறைய நேரம் ஊறினா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இட்லி சாஃப்டாக வருது. இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான ஆனியன் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆனியன் சட்னி. இதுக்கு வந்து நான் காலையில் அந்த பூரி சுட்ட அந்த எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கடலைப்பருப்பு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு லேசாக வெந்த பிறகு நான் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 காஷ்மீரி மிளகாய், 4 வந்து நார்மல் மிளகாய் அது சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் சும்மா வந்து கலருக்காக சேர்க்குறது, அதில் காரம் இருக்காது. ஸோ 4 வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன தேங்காய் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுவும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதை வதக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைச்சி தாளித்து விட்டோன்னா சூப்பரான ஒரு ஆனியன் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த இட்லி தோசைக்கெலாம் அற்புதமாக இருக்கும். நான் வந்து இட்லி வந்து இப்போ ஊற்ற போகிறேன். எனக்கு வந்து இந்த தடவை வந்து மாவு வந்து சூப்பர் பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ இதே போல் தான் நெக்ஸ்ட் டைமும் நானும் வந்து உளுந்து நிறைய டைம் வந்து ஊற வைக்க போகிறேன். இது வந்து லாங் ஹவர்ஸாக ஊற வச்சோன்னா நமக்கு அந்த மாவை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இட்லி வந்து எந்த அளவுக்கு வரும்னு. ஸோ நீங்களே பாருங்கள், அந்த ஃப்ளஃபினஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ளஃபினஸ் இருந்தால் இட்லி கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய ஹாலிடே ரொட்டீன் வந்து போச்சு. ஸோ எங்களுக்கு வந்து டின்னர் இன்றைக்கி இட்லியும் ஆனியன் சட்னி தான். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.